பார்க்கலாம். இது மனிதராய் பிறந்து கடவுளை அடைந்தவரின் கதையல்ல, கடவுளே மனிதராய் பிறந்து பல அற்புதங்களை நிகழ்த்திய ஆனந்த கண்ணனின் கதையாகும். எப்பொழுதெல்லாம் உலகத்தை அதர்மங்கள் ஆளத் தொடங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் அவதாரங்களாக பிறப்பது இயற்கை. எழில் மிகுந்த மதுராபுரியை இரக்கமற்ற கம்சன் ஆட்சி புரிந்தான். தான் என்ற அகந்தையால் பல அதர்மச் செயல்களை செய்தான். அரக்கர்கள் அரசனானால் அவதி என்பது அப்பாவி மக்களுக்கே. மக்களின் துயரத்தை அறியாதவன் அரசன் என்றாலும் அழிக்கப்பட வேண்டியவனாவான். ஆணவம் கொண்ட கம்சனுக்கு தன் தங்கையின் 8வது மகனால் கட்டாய மரணம் என்ற செய்தியை அசரீரி வழியாக எச்சரிக்கை செய்து கொடியவனுக்கும் கடைசியாய் கடவுள் ஒரு சந்தர்ப்பம் தந்தார். தன் மரண செய்தியை கேட்டும் மாறாமல் திருந்தாமல் மேலும் பல கொடுமைகள்